7th minute. Indigo flight 6E2142 ஆல்மோஸ்ட் டிசாஸ்டர் ஆகியிருக்க வேண்டிய இந்த பிளைன்ல 220 பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ணாங்க. இந்த 220 பேசஞ்சர்ஸ்மே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட் நம்மளோட இந்தியாவில் ரீசெண்டா மே 21, 2025 அன்னைக்கு டெல்லியில இருந்து ஸ்ரீநகருக்கு போய்கிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளைட்டுக்கு நடந்த இன்சிடென்ட் தான். நீங்க ஒரு தடவை இமேஜின் பண்ணி பாருங்களேன். நார்மலா நீங்க பிளைன்ல ஹை ஆல்டிடியூட்ல ஆல்மோஸ்ட் 33,000 அடியில பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பிளைன் ஒரு நிமிஷத்துக்கு 8,500 அடி வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு கண்டிப்பா அதை டிராவல் பண்ண எல்லாருமே பல ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சடன் டிராப்பை டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல ஜி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டுற பைலட்ஸ் தான் இந்த ஜி ஃபோர்ஸை அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் இங்க கமர்ஷியல் பிளைன்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த பேசஞ்சர்ஸ் அண்ட் பைலட்ஸ் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ரியல் வீடியோஸ்ல பேசஞ்சர்ஸ் பயத்துல அலறத பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா இந்த பைலட்ஸ் வந்து ஸ்ரீநகர்ல இந்த பிளைனை லேண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நார்மலா நம்ம ஃபிளைட் ஆக்சிடென்ட்ஸ் இல்லனா இன்சிடென்ட்ஸ் பத்தி பேசும்போது பெரும்பாலும் இடத்துல வந்துட்டு சிஸ்டம் ஃபெயிலியர் இல்லனா மேல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். பட் இங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளைட் இந்த சிச்சுவேஷனுக்கு உள்ளானதுக்கு காரணம் மனிதர்கள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, வெதரும் ஒரு ரீசனா இருந்தா கூட மனிதர்கள் தான் மெயின் ரீசனா இருக்கிறாங்க. எப்பவும் போல இந்த ஃபிளைட் வந்து டெல்லியில இருந்து நார்மலா தான் டேக் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பஞ்சாப்ல உள்ள பத்தான்கோட் கிட்ட ரீச் ஆகும்போது இந்த பைலட்ஸ் வந்து வெதர் ரொம்ப மோசமா இருக்குன்றத ரியலைஸ் பண்றாங்க. உடனே வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட நார்தர்ன் கண்ட்ரோல் டீமை வந்துட்டு கான்டாக்ட் பண்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம மேப்ல பார்த்தா கூட தெரியும் இந்த பத்தான்கோட்ன்றது பாகிஸ்தானோட இன்டர்நேஷனல் பார்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால லெஃப்ட்ல டீவியேட் பண்ணி பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸ் யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு அப்ரூவல் கேட்டிருப்பாங்க. பட் ஐஎஃப் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணல. ஏன்னா பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸ் ஆல்ரெடி இந்தியன் பிளைன்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதனால பைலட்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெதர் இன்னும் ரொம்ப மோசமாகிற சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லாகூர் ஏடிசி வந்து கான்டாக்ட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி லாகூர் ஏடிசியும் வந்து இந்த பைலட்ஸுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணதை டினே பண்ணிட்டாங்க. ஸோ ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேற ஆப்ஷனே இல்லாம பைலட்ஸ் வந்து ஸ்ரீநகர் நோக்கி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல பைலட்ஸ் வந்துட்டு டெல்லிக்கு ரீரூட் பண்றதுக்கு தான் யோசிச்சிருக்காங்க. பட் ஆனா ஆல்ரெடி அது தண்டர் ஸ்டார்ம்குள்ள அந்த பிளைன் போயிட்டதுனால வேற வழியே இல்ல, ஸ்ரீநகர் நோக்கி போறது தான் பெட்டர் ஆப்ஷன் சொல்லி அவங்க ஸ்ரீநகர் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த பிளைன் பயங்கரமான ஹெயில் ஸ்டார்ம்குள்ள சிக்குது. ஹெயில் ஸ்டார்ம்ன்றது தமிழ்ல வந்து நம்ம ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை வெதர்ல வந்து இந்த பிளைன் சிக்கிருது. ஹெயில் ஸ்டார்ம்குள்ள சிக்கினதுனால பயங்கரமான டர்புலன்ஸை ஃபேஸ் பண்ணி ஆட்டோ பைலட் சிஸ்டம் எல்லாமே ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா பைலட்ஸ் அவங்களோட முயற்சியில அந்த ஏரோப்ளைனை மேனுவலா ஹேண்டில் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஸ்ரீநகர்ல தரையிறங்கிட்டாங்க. என்னதான் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மனிதர்களா சில நேரங்களில் ஹியூமனிட்டியை மறந்து நம்ம தோத்து போய்கிட்டு தான் இருக்கோம். இன்கேஸ் லாகூர் ஏர்ஸ்பேஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளைட் இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள போயிருக்காது. அண்ட் ஏவியேஷன் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.